கொடிசியா எனப்படும் கோயம்புத்தூர் மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் சார்பில் 2000 ஆண்டு முதல் அக்ரி இன்டெக்ஸ் என்ற பெயரில் வேளாண் கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 23வது அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் கண்காட்சி கொடிசியா வளாகத்தில் ஜூலை 10ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 450க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் 600 அரங்குகளில் வேளாண்மை தொடர்பான தங்களுடைய பொருள்களை காட்சிப்படுத்தி இருந்தன. AI தொழில்நுட்பத்துடன் சேட்டலைட் இணைக்கப்பட்டுள்ளதால் உர மேலாண்மையையும் நீர்ப்பாசன மேலாண்மையையும் கருவியே கையாள்வதாக இந்த கருவியை வடிவமைத்துள்ள மொபிடெக் நிறுவனத்தினர் இதனால் 40% நீர் சேமிக்கப்படுவதாகவும் கரும்பு, வாழை, தென்னை போன்ற மரங்களில் பூச்சி தாக்குதலை கண்டறியவும் இது உதவுவதாகவும் கூறுகின்றனர். தானியங்கி சொட்டு நீர் பாசனத்தோட சேட்டிலைட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு தென்னை விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த தென்னை விவசாயத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் அப்படிங்கிறது எங்கள் கருவியே கண்டுபிடிச்சி சொல்லிடும். உங்களுக்கு நீர் 40லேருந்து 45% வரைக்கும் நம்ம சேமிக்க முடியும். நெல் அறுவடைக்கு பிறகு வைக்கோல்களை உருண்டையாக கட்டுவதற்கான இயந்திரம் மட்டுமே தமிழ்நாட்டில் அதிகம் பயன்படுத்தப்படும் நிலையில் சதுர வடிவில் வைக்கோல்களை பண்டல்களாக மாற்றுவதற்கான இயந்திரம் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த இயந்திரம் மூலம் 1 மணி நேரத்தில் 600 பண்டல்களை கட்ட முடியும் என சொல்லும் உற்பத்தியாளர்கள் ஒருவரே இதனை கையாள முடியும் என்று சொல்கிறார்கள். வைக்கோல் கட்டுறது ஸ்கொயர்ல ஒரு மணி நேரத்தில் 600 பேல் பண்ணுவது. 1 மணி நேரத்தில் ஒரு 24 ஹவர்ஸ். அங்கே நார்த் இந்தியாவில் எப்படின்னா 3 டிரைவர் வச்சுட்டு 24 ஹவர்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வெளில ஃபீல்டு வேணும். ஸோ இங்கே 1 மணி நேரத்தில் 600 பண்ணாலும் அது மேக்ஸிமம் வேகம் வேலையாகும். இது கொஞ்சம் லேட் ஆகும். ரவுண்ட் பேலர் இது கொஞ்சம் வேகம் ஆகும். சொட்டு நீர் பாசன குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஆட்டோமேட்டிக் கிளீனரும் இந்த கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கொப்பரை, தேங்காய்கள் உள்ளிட்ட விளை பொருட்களை மழை பாதிப்பு, பூஞ்சை பாதிப்பு உள்ளிட்டவற்றில் இருந்து பாதுகாத்து உலர வைக்கும் எளிமையான சோலார் டிரையரை விவசாயிகள் ஆர்வத்துடன் கண்டனர். இதன் மூலம் காய்கறிகள், பழங்களை உலர வைத்து அவற்றை மதிப்பு கூட்டிய பொருள்களாக விவசாயிகள் விற்பனை செய்ய முடியும் என்பது கூடுதல் சிறப்பு. சோலார் டிரையர் பார்த்தீங்கன்னா இது கோகனட்டுக்காக இது பண்ணது சார். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 தேங்காய் வச்சுக்கலாம். நம்ம கோகனட்டில் தேங்காயில் பார்த்தீங்கன்னா 5 நாள் 6 நாள் ஆகும் சார். சோலார் டிரையரில் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் டிரையர். 2-3 days. போன்சாய் மரங்களை வளர்த்து லாபம் ஈட்டுவது, ஊடுபயிராக புதிய தொழில்நுட்பத்தில் சமவெளி பகுதியில் செடி வடிவில் மிளகுகளை வளர்ப்பது என பல்வேறு தொழில் ஆலோசனைகளும் இந்த கண்காட்சியில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இது 2 மீட்டர் போட்டல் தான் இருக்குது. 15 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த சைஸ் வளர்க்குறதுக்கு. இந்த ஃபார்ம் இதனுடைய அமைப்பு தான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு பெரிய ஆலமரத்தை நம்ம பார்த்த மாதிரியே இருக்கும். ஈச் சீட் வாங்குறது 100 நாள்லேயே 100 ரூபாய்க்கு வர அளவுக்கு அது வளர்ந்துடும் வேகமாக. ஸோ டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு பயிரை கம்பேர் பண்ணுற யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இந்த கண்காட்சியில் கூடுதல் தொழில்நுட்ப வசதிகளுடன் அறிமுகமான ட்ரோன்கள் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. மருந்து தெளிப்பதற்கு மட்டுமல்லாமல் உரம் இடுவதற்கும் விதைகளை வயல்களில் நடுவதற்கும் என அதிநவீன வசதிகளுடன் ஒரே நாளில் 30 ஏக்கர் வரை மருந்து மற்றும் உரங்களை தெளிக்கும் வசதிகளுடன் ட்ரோன்கள் அறிமுகமாகி உள்ளது விவசாயிகளை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. ஒரு ஆளால் மேக்ஸிமம் ஒரு நபரால் என்னென்னா ஒரு நாளைக்கு 5 ஏக்கர் வரையும் தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதை நம்ம ட்ரோன் மூலிமா அடித்தோம்னா ஒரு ஏக்கரை நம்ம 6 நிமிஷத்தில் அடிக்க வரோம். ஸோ நம்மளால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 30 ஏக்கர் வரையும் நம்மளால் மேனுவலாக ஸ்ப்ரே பண்ண முடியும். கண்காட்சியில் விவசாயிகளால் பெரிதும் கவனம் ஈர்த்த மற்றொரு இயந்திரம் என்றால் டிராக்டர் வடிவிலான நடவு செய்யும் இயந்திரம்தான். சேற்றில் இறங்காமல் வாகனத்தில் அமர்ந்து கொண்டே மிக வேகமாக நடவு செய்வதற்கான புதிய இயந்திரம் இந்த கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட அது குறித்து ஆர்வத்தோடு விசாரித்தனர் விவசாயிகள். ஒரே ஏக்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக நடுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 hours 3 ஹவர்ஸ்க்கு மேலே போகும். இது அப்படிங்கிறது ஒரு 45 மினிட்ஸ்லாம் நம்ம முடிச்சுக்கலாம். விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் வகையிலான பேட்டரி டிராக்டர்களும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த வாகனத்தை முழுமையாக சார்ஜ் செய்தால் 4.5 மணி நேரத்திற்கு விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும் என்பதால் டீசல் டிராக்டர்களை விட இதில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்கின்றனர் விற்பனையாளர்கள். இதே நம்ம கம்பேரிட்டிவ் டு டீசல் டிராக்டர் நம்ம பண்ணுறோம்னா 1 ஹவருக்கு டீசல் டிராக்டர் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் டீசல் கன்சூம் பண்ணோம். லைக் நம்ம பர் சார்ஜுக்கு 4 ஹவர்ஸ் மினிமம் எடுத்துக்கிட்டால் கூட லைக் அரௌண்ட் 12 லிட்டர்ஸ் ஆஃப் டீசல் டீசல் டிராக்டரில் கன்சியூம் பண்ணோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா 1 டைம் ஃபுல் சார்ஜுக்கு 23 யூனிட்ஸ் தான் எடுத்துக்கும். 23 யூனிட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரியல் சார்ஜஸ் படி 10 rupees பெர் யூனிட் 10 rupees பார்த்தீங்கன்னா 230 rupees உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான விவசாயிகள், வேளாண் கல்லூரி மாணவர்கள் உட்பட பல தரப்பினரும் கலந்து கொண்ட இந்த கண்காட்சி
வேளாண் துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள பெரும் வாய்ப்பாக அமைந்திருந்ததாக சொல்கிறார்கள் விவசாயிகள். விவசாய வேலைகளுக்கு இப்போ ஏற்கனவே ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. அதனால் புது புது மிஷினில் உருவாக்கியிருக்காங்க. இது எப்படின்னா விவசாயிகள் வேலைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை புதுமையாக செய்வதற்கு நல்ல ஒரு யோசனையை சொல்லக்கூடிய அருமையான ஒரு கருத்தரங்கம். எல்லா வகையான பொருள்களையும் எங்களுக்கு ஈஸியாக அதை கிடைக்கிற மாதிரி தெரியுது. அதனால் இனி தேவையானதையும் நாங்கள் எதிர்காலத்தில் வாங்கலாம்னு ஆசைப்படுறோம். நாங்கள் ஒரு 5 ஏக்கர் சின்ன விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னு பார்க்க வந்தோம். நல்லா இருக்குது எல்லாமே. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை வேளாண்மையில் பயன்படுத்தினால் அது விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் பெரும் பயனளிக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏவிஎம் சங்கருடன் சிறப்பு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.